நம்ம வாழ்க்கையும் ரெண்டு விதமான வாழ்க்கை. ஒன்று வந்து சுயநலம் மிகுந்தது, தன்னலம் மிகுந்தது. இன்னொன்று பொதுநலமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் எப்போல்லாம் தன்னலத்தோடு இருக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது நம்ம பசிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா நம்ம பசி தீர்ந்து போயிடும். நம்மளுடைய பசி எல்லாமே அப்படி தான், சீக்கிரமாக தீரக்கூடியது. ஆனால் நம்ம எப்போ பொதுநலத்தோடு இருக்கமோ அப்போ அது பெரிய மரியாதை ஏற்படுத்தும். அப்படி தான் உங்கள் எல்லாருக்கும் இந்த அரங்கத்தில், இந்த மாளிகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் இடம் கிடைச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி. நான் இது வரைக்கும் சினிமா நடிகனாக இருந்து சினிமாவில் நான் என்ன சம்பாரிச்சானோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு பகுதியை பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு சொல்லிட்டு ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ நான் அதை இப்படி செஞ்சுருக்கேன். அந்த செஞ்சதுனால தான் எனக்கு இந்த மரியாதை. நான் இந்த அரங்கத்தில் இங்கே நான் வந்து மரியாதைக்குரிய நம்ம ஆளுநர்கிட்ட இப்போ நான் கொடுத்த அந்த கிறுக்கல்கள்ன்ற புத்தகத்தில் வர வருமானம் கூட அந்த பார்த்திபன் மனிதநேய மன்றத்துக்கு போய் சேர்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஆளுநரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளவு நோபலானது, எவ்வளோ மேன்மையானது, அதை யார் நடத்துகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். முதல்ல இங்கே நுழைஞ்சதுலேருந்து இந்த தமிழ் நல்லா அழகாக மணந்துக்கிட்டே இருக்குது. அந்த தமிழில் பாடல்களை கேட்குறதுக்கும் இந்த கலாச்சாரம் மிகுந்த இந்த விளக்கு ஏற்றுறதுலேருந்து தமிழ்நாட்டில் இந்த தமிழ் பண்பாடு இவ்வளோ அழகாக பாதுகாக்கப்படுறதுக்காக தமிழக ஆளுநருக்கு என்னுடைய மரியாதையை நான் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். நான் தமிழில் பேசுகிறது வந்து தமிழக ஆளுநருக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். திருஞான சம்பந்தன் சார் சொன்னார், இப்போ வர வர அவர் வந்து நிறைய தமிழ் கற்றுக்கிறாரு, அவருக்கு புரியும், அதனால் நீங்கள் தைரியமாக தமிழ்லேயே பேசலான்ட்டு. அதனால தான் தமிழ் புத்தகங்கள் எல்லாமே நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். அவருக்கு எவ்வளவெல்லாம் புரியுதுன்னா, ஒரு மனுஷனை ஒரு 5 நிமிஷத்தில் பேச ஆரம்பித்த உடனே அவன் யாருன்னு அவருக்கு எடை போட தெரியுது. அந்த அளவுக்கு நாங்கள் பேச பேச இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்னர் ஹாப்பினஸை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கும் அவர் வந்து அவுட்டர் சக்ஸஸ்ன்றது ஒன்று ரொம்ப சாதாரண வெளியில் தெரிகிறது. நான் ஒரு சினிமா நடிகனாகி வீடு பங்களா காரெல்லாம் வாங்கி நிறைய கோடி சம்பாதிக்கிறது ஒரு விதமான சக்ஸஸ். ஆனால் இன்னர் சக்ஸஸ்ங்கிறது எப்போவுமே நீங்கள் பிறருக்கு நாங்கள் உதவி செய்யும் போது ஏற்படுற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வெளியில் தெரியவே தெரியாது. அது ஒரு விதமான கர்வம். அது அந்த குட் ஃபேட் பேட் ஃபேட் மாதிரி குட் ஈகோ பேட் ஈகோன்னு ஒன்று இருக்குது. அதில் குட் ஈகோன்றது நான் இவ்வளோ நல்ல மனுஷன், நான் இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இணையான வேறு சந்தோஷம் நமக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இந்த டிபியை பற்றி மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப கிளியராக பேசுனாங்க. அதை விட சிறப்பாக நான் ஒன்றும் பேசுகிற போகிறதில்ல. நான் பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கான விஷயமும், இன்னொன்று இந்த சொசைட்டிக்குள்ளே நம்ம இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிற விஷயம். ஒன்றும் இல்லை, திரையரங்கத்தில் வந்து சினிமா போடுறதுக்கு முன்னாடியே ஒன்று போடுவாங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு போடுவாங்க. அதை யார் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அதை பார்க்குறதே கிடையாது. அவனுங்க குனிஞ்சிக்குவாங்க, இந்த பக்கம் திரும்பிக்குவானுங்க, அந்த பக்கம் திரும்பிக்குவாங்க. இது வேறு யாருக்கோ போடுறாங்கன்னு நினைப்பானே தவிர அவன் அதை பார்க்கவே மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு ஒரு கில்ட் இருக்குது உள்ள, அதனால் அவன் அதை பார்க்க மாட்டான். இவனுக்காக தான் நம்ம அதை போடுறோம், அவன் அதை பார்க்க மாட்டான். அதனால் இப்போ நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில். அதனால் தைரியமாக அந்த டிபியை பற்றி பேசுகிறதுக்கான எனக்கு ஒரு 5-10% எனக்கு ஒரு தகுதி உண்டுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தொட்டதே கிடையாது. சினிமாவில் மட்டும்தான் நான் வந்து அப்படி நடிப்பேனே தவிர அதுவே எனக்கு ஒழுங்காக நடிக்க தெரியாது அப்படின்னு ஹீரோயின்லாம் திட்டுவாங்க. என்ன அப்படி தான் முடிக்கிறேன் நீ அப்படின்னு ஹீரோயின் எல்லாம் திட்டுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் அப்பா வந்து நிறைய ஸ்மோக் பண்ணியிருக்காரு. நிறையனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறையா. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு ஏற்படுத்தின பாதிப்பை விட எனக்கு ஏற்படுத்தின பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அவர் பீடி பிடிப்பார். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து தயவுசெய்து கவர்னர் தப்பாக எடுத்துக்கூடாது. அவர் குடிக்கிற பீடியோட பேர் வந்து கவர்னர் பீடி. அவர் குடித்த பீடியோட பேர் வந்து கவர்னர் பீடி. த நேம் ஆஃப் த பீடி வாஸ் கவர்னர் பீடி. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இட் வாஸ் செல்லிங். சே ஐ எம் நாட் ஃபார் ஜோக், ரியலாகவே அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கவர்னர் பீடி தான் அந்த பீடி. அதுக்கு எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் கேட்கும்போது, கவர்னரே பீடி பிடிக்கும்போது நான் பிடிச்சா என்னப்பா அப்படின்லாம் கிண்டல் அடிப்பாங்க. இதை எதுக்காக நான் வேணும்னு இங்கே நான் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேர் கொடுக்கும்போது அங்கே ஒரு சென்சார்ஷிப் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதுக்காக தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஒரு பீடிக்கு பேர் வைக்கும்போது எப்படி கவர்னர் பீடின்னு ஒருத்தர் பேர் வைக்க முடியும்? அது எவ்வளோ உயர்ந்த ஒரு பதவி. அந்த பதவியை கொண்டு போய் ஒரு பீடிக்காக பேராக வைக்கிறதுங்கிறது ரொம்ப வன்முறையான தடுக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ அந்த பீடி இல்லை. அந்த பீடி தான் அவர் குடிப்பார். என்னை போய் வாங்கிட்டு வர சொல்லுவார். ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பீடி வாங்கிட்டு வரேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். அது மனசுக்குள்ளே பதிஞ்சு கடைசியில் அவர் வந்து கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்ததை நான் கண்ணுக்குள்ளே பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.